ஆரன் ஜோன்ஸ் 94 ரன் அடிச்சு யூஎஸ்ஏ கிரிக்கெட் வரலாற்றிலேயே அதிகபட்ச ரன்னை சேஸ் பண்ணி முடிச்சு கொடுத்தா என்ன, வெஸ்ட் இண்டீஸ் பிஎன்ஜி கிட்ட கஷ்டப்பட்டு ஜெயிச்சா என்ன, நமீபியாவும் ஓமனும் விளையாட மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவரில் நமீபியா வின் பண்ணாங்களா? ஸோ வாட்? சவுத் ஆஃப்ரிக்கா 77க்குள்ளே ஸ்ரீலங்கா ஆல் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் 77 பவர் பிளேயில் அடித்த ஸ்கோர் ஐபிஎல்லில், ஆனால் 16 ஓவரில் தான் ஜெயிக்க முடியுது. ஸோ வாட்? என்ன எங்களுக்கு T20 வேர்ல்டு கப் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, ஜூன் 5ஆம் தேதி எங்களுக்கு T20 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆனால் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா மேட்சும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பார்த்த மேபி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால என்னவோ தெரில, எல்லா மேட்சும் நல்லா இருக்கான்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. அசோசியேஷன் சூப்பராக ஆடுறாங்க. சரி விடுங்க, அசோசியேஷன்ஸ் ஆடுறது இருக்கட்டும், மற்றவங்க ஆடுறது இருக்கட்டும். நீங்கள் இந்தியா எப்படி ஆட போகிறாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க எப்படி ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்தியன் ஃபேன்ஸ் கேட்குறது எனக்கு புரியுது. பட் பேசுவோம் என்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா நியூயார்க்கில் தான் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்க்ளோஸ் நல்லா பவுலிங் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. இப்போ ஜடேஜா குல்தீப் யாதவ் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களா? துபே ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓப்பனராக ஜெய்ஸ்வாலை கொண்டு வருவாங்களா? இல்லை ரோஹித் கோலியை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டவுனாக சஞ்சு சாம்சன் ஆட வைப்பாங்களா? இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து சஞ்சு சாம்சன் பெஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஷிவம் துபேவை பவுலிங் ஆப்ஷனுக்காக ஆட வைப்பாங்களா? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பக்கத்திலே அயர்லாண்டு வந்து பொதுவாக அவங்களும் ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் கொடுக்குறவங்க, லைட்டாக ஹார்ட் டப்புன்னு குத்தி ஒரு மாதிரி ஒரு கிண்டுறவங்க தான். 2007 பாகிஸ்தானுக்கு நடந்த கோர சம்பவத்தை நான் எப்படி ஞாபகப்படுத்துவேன். அப்பப்போ இங்கிலாண்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானையும் பைலேட்டரல் சீரீஸ்லேருந்து பீட் பண்ணாங்க. நடந்திருக்கு. இப்போ இந்தியாவுக்கு கொடுப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். நியூயார்க்கில் பிச்சு எப்படி இருக்க போகுது பேசுவோம், நிறைய பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஆவேசத்தில் நியூயார்க்கில் நடக்க இருக்கக்கூடிய குரூப் ஏவோட இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்திருக்கிறீங்க. ட்ரீம் 11க்காக தான் தலைவன் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கமெண்ட்டை ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு கடைசியாக இருக்குது போய் பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ப்ரிவ்யூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவு ட்ரீம் 11 டீம் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு விளங்கும் இல்லைங்களா? நியூயார்க் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட், மழை நல்லா வரும் இல்லை, ஏன்னா வந்து வெயில் நல்லா செம்மையாக அடிக்குதுங்கிறதுனால நியூயார்க்லையும் அந்த டலர்ஸ்லாம் வந்து, அதாவது நியூயார்க் டெக்ஸாஸ்லாம் அந்த மழை வரும் போகும் நான் அப்போ சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் மழை வந்த பாடு இல்லை, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒன்று பிச்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஆடிலைலேருந்து 10 ட்ராப்மிட் பிச்சஸ் அவங்க எடுத்து இந்த ஆடிலைலேருந்து செஞ்ச பிச் எடுத்து இங்கே வச்சாலும் எனக்கு என்னமோ மொத்த ஸ்டேடியமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து செஞ்சு கொண்டு வந்த வருஷமாக இருந்தது. ஏன்னா டைமென்ஷன்ஸ் வந்து 80 மீட்டர் 70 மீட்டர்னு இருக்குது. அது ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவு கார்னர் மிடு விக்கெட்டாக இருந்தாலும் சரி, டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. இங்கே தைரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பால், லிங்க் பால் அழகாக போடலாம். மீடியம் பேசஸ் வந்து கலக்கிட்டே இருக்கலாம். ஸ்பின்னர்ஸ் டவுலத்தாக தூக்கி போடலாம். ஏன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்து அவனுக்கு கிளப்பணும்னா, பொதுவாக நீங்கள் இந்தியாவில் அடித்தாலோ லீடிங் அடித்தாலும் டாப் ஏஜ் ஆனாலும் போயிடலாம். பட் இங்கே நீங்கள் 6 அதாவது ஃபஸ்ட் டயரில் நீங்கள் அடிக்கிறீங்கனாலே நீங்கள் வந்து கரெக்டாக பவுண்டரி லைனில் நின்று கேட்ச் கொடுக்குறது தான் இருக்குது. அந்தளவுக்கு பிச் ரொம்ப பெருசு, டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. அவுட் ஃபீல்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இன்னும் கிராஸ் கட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. கட் பண்ணணுங்கிற நிலமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால ஆஸ்திரேலியா எப்படி நீங்கள் 1 2 கன்வெர்ட் பண்ணுவாங்க, 2 3 கன்வெர்ட் பண்ணுவாங்க, அடிக்கடி மூச்சு இறைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஷாட் ஆடுறது ரொம்ப அடுத்தடுத்து கஷ்டப்படுவாங்க. தென் த்ரோ அடிக்கிறதுல டீப் ஃபீல்டர்ஸ் ரொம்ப முக்கியமோ, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா பிச்சில் ஸ்விங்கு மூவ்மெண்ட் இருக்குது. இனிஷியலாக டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஸுக்கு போகிறதுங்க ரொம்ப பெட்டர் அப்படிங்கிறதையும் சொல்லுது. 20 ஓவர் 6 விக்கெட் அப்படின்னு ஆடாமல் 14 ஓவர் 6 விக்கெட்டு ஆல்ரெடி நம்ம 30 ரன் அடிச்சு வச்சுருக்கோம் பேங்க்கில் அப்படின்னு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரித்து ஆடலாம். இது எல்லா டீமுக்கும் இது பொருந்தும். பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா மேட்சோட ப்ரிவியூவில் பேச வேண்டியதெல்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அயர்லாந்து சீரிஸில் அயர்லாந்து மேட்ச்சில் கேட்குறீங்களா? எனக்கு எல்லா மேட்சும் கொஞ்சம் முக்கியம், பேசுவோம். ஐபிஎல்ல தான் ஒரு மாதிரி கிரிக்கெட் பேச முடியாமல் கஷ்டப்பட்டேன். பட் இங்கே கிரிக்கெட் பேசலாங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பிரைட்டாக இருக்குது எனக்கு இப்போ தான் ஒரு மாதிரி மைண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு மூவ்மெண்ட் இருக்கும். டாஸ் வின் பண்ணால் நீங்கள் சேஸுக்கு போகணும். அவுட் ஃபீல்டு ரொம்ப பெருசு. 2 3 கன்வெர்ட் பண்ணணும். 1 2 அதிகமாக ஓடிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அவுட் ஃபீல்டர்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா ஸ்ட்ராங் ஆர்ம் நல்லா இருக்கிறவங்க த்ரோ பண்ணணும். ஃபீல்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ பார்ப்போம். அண்ட் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். 11s பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேவே நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நேருக்கு நேரே நம்ம பேசிடலாம். பட் கோலி ரோஹித் ஓப்பன் பண்ண ஜெய்ஸ்வால் வந்து இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. மேபி ஜெய்ஸ்வால் நீங்கள் வந்து இது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அடுத்த T20 வேர்ல்டு கப் இல்லை வேர்ல்டு கப்புக்குன்னு சொல்லியிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் எப்படி பார்க்குறேன்னா ரோஹித் கோலி ஓப்பன் பண்ணிவிட்டு குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜடேஜாவை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றே ஒன்று இருக்கும், சஞ்சு சாம்சனா சிவம் துபேவா. சிவம் துபே இந்த அக்சர் பட்டேல்லாம்
எப்படி மேலே வந்தாங்க உள்ளே வந்தாங்க ரிங்கு சிங்கை தாண்டினா ஆல்ரவுண்டிங் ஆப்ஷனுங்கிறது தான். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா எனக்கு துபே 8th 11th இருப்பார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வார்மப்பில் நல்லா போட்டாருங்கிறதுலாம் இல்லை, எனக்கு ஆஞ்சலோ மேத்யூஸ், தாஷன் ஷனக்கா அவங்க இந்த மீடியம் பேசஸ் அவங்க லென்த்து இதெல்லாமே எனக்கு ஒரு கண்ணுக்கு கொஞ்சம் உறுத்துதுங்கிறதுனாலையும் எனக்கு கூடவே பிரிட்ஜ்டவுனில் ஒன்று அதுக்கப்புறம் பிரிட்ஜ்டவுனில் நவீவியா ஓமன் மேட்சோ அதுக்கப்புறம் பிஎன்ஜி வெஸ்ட் இண்டீஸ் ஆனாங்கல்ல கயானாவில் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மீடியம் பேசஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எக்ஸிக்யூஷன் பக்காவாக இருக்கும். 11th பொறுத்த வரைக்கும் இதுதாங்க எனக்கு துபேவை 11th நான் வைக்கிறேன். ஜெய்ஸ்வால் கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி அர்ஷ்தீப் சிங் அண்டு சிராஜ் பும்ரா 11th இருப்பாங்க, குல்தீப் யாதவ்லாம் இருப்பாங்க. 11th பொறுத்த வரைக்கும் தான். அண்ட் நீங்கள் அயர்லாந்து எடுத்துகிட்டு தான் ஆப்வியஸ்லி எப்படி சொல்கிறது டக்டார், டுக்கர், கேம்ஃபர், டாக்ரெல், டெலனி, மார்க் அரையர், மெக்கடி, யங் லிட்டில் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பெல்பர்னே, பவுல் ஸ்டெர்லிங். ஸோ நீங்கள் 2-3 வருஷமாக நீங்கள் பார்த்த அதே T20 வேர்ல்டு கப்பில் இருக்கக்கூடிய அயர்லாந்து டீம் தான் அங்கே வந்து ஆடவும் செய்வாங்க, வேறு சேஞ்சே கிடையாது. பட் இங்கே வந்து கேள்விகள் என்னென்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங் எப்படி இருக்க போகுது. ஸோ ஹர்திக் பாண்டியா அண்ட் சிவம் துபே எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. 2 ஓவர் 12-15 ரன் அதுக்கு மேலே கொடுக்காமல் இருக்கணும். ஒன்று பெரிய ரோல், ஒரு விக்கெட் முக்கியமான ஒன்று. இதுதான் ஹர்திக் பாண்டியா சிவம் துபேலேருந்து எதிர்பார்ப்பார் ரோஹித் சர்மா. இன்கேஸ் பிச்சு இப்படி இருக்கும் பட்சத்தில் சிராஜை மிடில் ஓவரில் தள்ளுவாங்களா, இல்லை பும்ரா மிடில் ஓவரத்தில் ஹர்திக் பாண்டியா நியூ பால் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்விங் மூவ்மெண்ட் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவோட ஃபுல் டாஸ் அண்ட் எகுத்து ஆடுறது கஷ்டம். ஸோ ஹர்திக் பாண்டியாவை எந்த ஒரு முக்கியமான நேரத்துலையும் கொண்டு வருவார் ரோஹித் சர்மா அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி அயர்லாந்து பேட்டர்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரியல. இப்போ ஃபேண்டசி லெவலில் எடுக்கும்போதுமே எல்லாரும் நல்லா விளையாடுறவங்க, பட் பும்ரா மாதிரியான பவுலர்கிட்ட எப்படி இவங்க ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும், குல்தீப் யாதவ், ஜடேஜா அண்ட் ஹர்திக் பாண்டியா துபேலாம் இருந்தாங்கன்னா எப்படி என்ன பண்ண போகிறாங்கிறது தான் ஒன்று. பேட்டிங்கில் வந்து எனக்கு ரிஷப் பண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ளே வார்ம் அப் மேட்சை தாண்டி இப்போது அதை நான் சேர்க்க மாட்டேன். இப்போ ஆட வந்துருக்கிறாரு. வார்ம் அப் மேட்ச்சில் 106 ஒரு பழைய பண்ட்டை பார்க்க முடியுது ஐபிஎல் ஆனார். பட் இப்போ அயர்லாந்து கூட ஆடும்போது டீம் இந்தியாவோட பேட்டிங் எப்படி இருக்கணும்னா இந்த நியூயார்க் பிச்சில் தான் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஸ்ரீலங்காவும் பேட் பண்ணாங்க, 70க்கு ஆல் அவுட் ஆனாங்க. அண்ட் வார்ம் அப் மேட்ச்சில் இங்கே பங்களாதேஷ் வந்து நொறுக்கி தள்ளினாங்க, நொறுங்கினாங்க ஒரு பக்கம் பேட்டிங்கில். அப்படி இப்போது ஒரு பயத்தை கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்தியா 180 வரி அடிக்கணும், நம்ம ஸ்ட்ரென்த் அதுதான், நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம கிரிக்கெட் எங்கே அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போவாங்களா அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று அண்ட் லோ ஸ்கோர் த்ரில்லர்னா எனக்கு பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா பெங்களூரில் ஆடின மேட்ச் ஞாபகம் வரும் 2016. ஸோ அதுதான் ஓகேங்களா. இது ஒரு பக்கம்னா ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப் 7ஆம் பொருத்தம் சரியாக வரைக்கும் ரோஹித் ஆடல, வார்மப்லையும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிடாரு. தென் விராட் கோலி மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு, வார்மப் ஒரு ஆடல. சூரியகுமார் யாதவ், நான் சூரியகுமார் யாதவ்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன், 50க்கு மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்கை T20யோட நம்பர் 1 பேட்டர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் இந்தியாவோட பேட்டிங்லையும் பவுலிங்லையும் நிறையக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. பட் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மேட்சாகவும் தென் ஒரு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ஒரு ப்ரிப்பரேஷனாகவும் இருக்கும். பட் நீங்கள் அயர்லாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி பவுல் ஸ்டெர்லிங் ஃபுட் ஒர்க் இல்லாதனால மேக்ஸிமம் அவுட் ஆக்கிடுவாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு 50 அடிப்பார். அதே போல் தான் பெல்பர்னியும் இதில் டக்கர், டெக்டர், கேம்ஃபயர், டர்கல், டெலனி, மார்க் அடையர், மெக்கதி வரைக்கும் பேட் பண்ணக்கூடியவங்க தான். மற்றபடி இதில் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ஜோஸ் லிட்டில், மெக்கதி, மார்க் அடையர், யங்கு, ஸோ நிறையாக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. நவீபியா கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, இவங்க கூட ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. இவங்க இந்தியாவை நினச்சா இவங்களால் ஒரு ஒன்று பண்ண முடியும். இவங்களோட ஸ்கோர் கார்டை தான் பார்த்துருக்கோம், மேட்சஸ் பெருசாக பார்க்கல. பட் ஆனால் இவங்களோட பவுலிங் பார்க்கும்போது பொதுவாகவே நிறையாக்கு இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஒரு யங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெக்கதியோ, மார்க் அடையர் ஒரு ஆல்ரவுண்டராக ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், நிறைய ஸ்கோர் அடிச்சிருப்பார், கீழே வந்து அடிச்சிருப்பார். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக அங்கே டக்கர், டெக்டார், குரிஸ் கேம்ஃபர் அவர் ஆடி இருக்கிறாரு, மார்க் அடையரும் ஆடி இருக்கிறார். ஸோ மேலே தான் டாப் ஆர்டரில் கன்சிஸ்டன்சி இல்லையே தவிர கீழே வந்து அவங்களுக்கு ஓரளவு கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் கன்சிஸ்டன்சி ஒரு வேளை சேர்ந்து ஒரு வேளை ஹார்ட் பிரேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் என்னோட வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியா ஜெயிப்பாங்க. இந்தியா வந்து 54% ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அயர்லாந்து 46% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். அண்ட் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஜெயிக்கணுங்கிறத தாண்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அயர்லாந்து ஜெயிச்சா போதும் ஆடுவாங்க. அதனால ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இந்தியா பக்கம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் என்னோட ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிச்சை பற்றி சொல்லிட்டேன். இந்த டீமில் வந்து பவுலிங் பற்றியும் பேசிட்டேன், பேட்டிங் பற்றி பேசிட்டேன். இதில் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், டெக்டார், ஆல்ரவுண்டில் ஹர்திக் பாண்டியா, மார்க் அடையர், குரிஸ் கேம்ஃபர், அண்ட் பவுலிங்கில் ஜஸ்பிரீத் பும்ரா, ஜோஸ்வால் லிட்டில், குல்தீப் யாதவ், சிராஜ். எனக்கு ஸ்பின்னர் நான் ஜடேஜாவும் எடுக்கலைங்கிறதுனால நான் குல்தீப் யாதவ் பிக்கப் எடுத்துருக்கிறேன். மேபி அவர் தான் கொஞ்சம் பவுலிங் போட வருவாருங்கிறதுனால எடுத்துருக்கிறேன். ஹர்திக் பாண்டியா பிக் பண்ணியிருக்கேன். ஹர்திக் பாண்டியா இல்லாமல் நீங்கள் வந்து ஜடேஜாவை பிக் பண்ணிவிட்டு
குல்தீப் யாதவையும் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு விருப்பம். பட் எனக்கு வந்து ஹர்தீப் சிங்கெல்லாம் எடுக்க முடியாத ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ ஜடேஜாவை பிக் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு குல்தீப் யாதவ் இல்லை நீங்கள் அப்படிலாம் போகாதீங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலர் நீங்கள் பிக் பண்ணிங்க, அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ரோஹித் சர்மா எடுக்கல, எனக்கு T20 வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒரு பயம், பார்ப்போம் எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாரான்னு. பட் நான் பிக் பண்ணலை. விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் இதில் பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவுட் சைட் ரிங் அடிக்கிறதுல சூரியகுமார் யாதவ் நிறைய தட்டி ஓடுறதுல விராட் கோலி கவர் டிரைவ் அடித்தா அங்கே போகாது, விராட் கோலி பிக் பண்ணியிருக்கேன். ரோஹித் சர்மா தான் புல் ஷாட் அடிப்பார், பட் போகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பிக் பண்ணியிருக்கேன். ரிஷப் பண்ட் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரில் எனக்கு பண்ட் ஒரு மாதிரி இது பண்ணுறாரு, திருப்திப்படுத்துறாரு. ஸோ 7 இந்தியன்ஸ்களை பிக் பண்ணி ஒரு 3-4 அயர்லாண்ட் பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ ரோஹித் சர்மா இல்லாத ஒரு ட்ரீம் 11 டீம் எடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா நீங்கள் பும்ரா, ஹர்திக் பாண்டியாவில் நீங்களாம் கேப்டன் வைஸ் கேப்டனை பிக் பண்ணலாம். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அவ்வளோ விக்கெட் போகுமான்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை டாஸ் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒன்று பண்ணுறாங்கன்னா நீங்கள் இப்படி போயிருங்க, சூரியகுமார் யாதவ், விராட் கோலி, தென் பும்ரா இப்படி போயிருங்க. இல்லை ஹர்திக் பாண்டியா வச்சுக்கோங்க. எப்பயுமே ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணுவார் சீரீஸில். தென் பேட்டிங்கே போகிறளோ ஒரு நல்லா படம் ஆரம்பிச்சிருக்குங்கிறது, ஸ்பின்னர் நல்லா ஆடுறாருங்கிறதுனால ஸோ பார்த்து விளையாடுங்க. அண்ட் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் இந்தியாவுக்குமே. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் இந்த T20 வேர்ல்டு கப் ரொம்ப முக்கியம். 3 மேட்ச் தான் ஆடுறாங்க இந்தியா. இந்த T20 வேர்ல்டு கப் அவங்களை கேம்பெயின் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குவா? ரோஹித் சர்மா நல்லா பண்ணுவாரா? விராட் கோலி வேர்ல்டு கப் கேம்பெயின் T20 வேர்ல்டு கப்னால விராட் கோலி தான் 2012 எனக்கு பேட்டிங்கில் என்ன பண்ணுவாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஸ்பிரீத் பும்ரா IPL ஒரு மாதிரி திகுன்னு பேய் மாதிரி போட்டால் நீங்கள் எப்படி பேயாட்டம் ஆடுறாருன்னு பார்ப்போம்.